அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக வந்திருக்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் என் தெய்வம் பேசுவாராக. நீங்க என்ன நோக்கத்திற்காக இன்னைக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு என் தெய்வம் போதுமானவர். அல்லேலூயா. விசுவாசத்தோடு காத்திருக்கக்கூடிய உங்க அந்த தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் வாக்கு தத்தத்தை இந்த கடைசி நாட்களிலே அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இயேசு மரித்தார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அடுத்து இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அப்போ ஒருவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமேயானால் அவர் மரித்தாலே ஒழிய அவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. என்ன சொல்றீங்க? அப்போ நாம சபைக்கு வருவதன் நோக்கம் என்ன? எதுக்காக வர்றோம்? நம்ம சபைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அப்படித்தானே? இந்த உலகத்தில நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக வந்திருக்கோம். முதலாக நம்ம சபைக்கு வர்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வருவோம். நம்ம ஒரு உடம்பு சரியில்லை, இல்ல ஒரு ஏதேனும் ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, நம்ம குடும்பத்துல பிரச்சனை, ஏதாவது ஒரு நோக்கத்தை நமக்கு அது நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம முதலாக இயேசுவை தேடி வர்றோம். ஆமென். ஆனா அதுதான் முதன்மையான நோக்கமா அப்படின்னா இல்ல. நாம் அத்தனை பேர் எங்க போகணும்? பரலோக ராஜ்யம். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப குறைவு. அது ஒரு டெம்பரரியான ஒரு வாழ்க்கை. ஆனா நாம் வாழ போகக்கூடிய ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. அது எங்க இருக்க போறோம்? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இறந்தால் ஒழிய, செத்தால் ஒழிய நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று இயேசு நமக்கு முன்மாதிரியாக காட்டி சென்றிருக்கிறார். ஆமென். இதுல என்னங்க இருக்கு? எல்லாருமே ஒரு நாள் என்ன பண்ண போறோம்? இந்த உலகத்துல சாகத்தானே போறோம் அப்படிங்கறதான உங்களுடைய கேள்வி அல்ல. இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுதே நான் மரித்திருக்க வேண்டும். நான் மரித்தால் ஒழிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. நான் மரித்தால் ஒழிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். போதும். அப்ப நான் பிழைத்திருக்கிறேன். நான் இயேசுவுடனே கூட கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். அப்ப சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு நான் எப்படி இருக்குன்னா பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருப்பது நான் அல்ல. யார் பிழைத்திருக்கிறாரா? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்ப நான் என்ன ஆயிட்டேன் அப்படின்னா இயேசுடனே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டு விட்டேன். அறையப்பட்டுனா என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி என்ன ஆயிட்டேன்? மரித்தேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானம்? எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தாச்சு இல்லையா? ஓகே, நல்லது. அப்போ நான் எப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னா எடுக்கும் பொழுது நான் என்ன பண்ணப்படுகிறேன்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நான் அறையப்படுகிறேன். அப்ப நான் பிழைத்திருப்பது நான் அல்ல. அப்ப சிலுவையில் அறையப்பட்டனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சோன்னா அவர் என்ன ஆகிறாரு? மரிக்கிறார். அப்ப நான் கிறிஸ்துவோட நான் சிலுவையில் அறையப்படும் பொழுது நான் மரிக்கிறேன். அதாவது என்னுடைய பழைய மனுஷன் மரிக்கிறான். அப்ப நான் பிழைத்திருப்பது நான் அல்ல. யார் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நல்ல ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு 30 லட்சம் 50 லட்சம் போட்டு சூப்பரான ஒரு வீடு கட்டுறீங்க. அந்த வீட்டை ஒருத்தருக்கு வித்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆளுக்கு நீங்க 50 லட்ச ரூபா போட்ட வீட்டை ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வருது. ஒருத்தருக்கு வீடு வேணும்னு சொல்றாரு, அவருக்கு நீங்க வித்துட்டீங்க. அப்ப இந்த வீடு யாருடைய சொந்தம்? யார் வாங்கினாரோ அவருக்கு தான் சொந்தம். இப்ப நீங்க அடிக்கடி போய் இடையில ஐயோ நான் கட்டின வீடு அப்படின்னு இடையில போய் அந்த பெட்ரூம்ல ஒரு பீரோ வச்சுட்டு வர முடியுமா? இல்ல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பெயிண்டை நீங்க அடிச்சுட்டு வர முடியுமா? இல்ல. ஏன்னா அவருக்கு என்னட்டீங்க? வித்துட்டீங்க. அதே போலதான் எப்ப நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோமோ அப்பொழுதே பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உடம்பு யாருக்கு சொந்தம்னா கிறிஸ்துவுக்கு சொந்தம். அல்லேலூயா. அப்ப இந்த உடம்புக்குள்ள வாழக்கூடிய கிறிஸ்து இந்த உடம்பை கொண்டு இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ, சித்தம் வைத்திருக்கிறாரோ
அதை நிறைவேற்றுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப நம்ம முதன்முறையா வந்தது ஏதோ ஒரு நோக்கமாக இருக்கலாம், ஆனால் முடிவு என்பது நாம் இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகணும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து இந்த உடம்பை கொண்டு, என்னை கொண்டு, இந்த உடம்பு மத்தவங்க பார்க்கும்போது பீட்டர் பாலாவா தெரியும், ஆனால் எனக்குள்ளே வாழக்கூடிய கிறிஸ்து இந்த உடம்பை கொண்டு என்ன இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு நமக்கு இந்த உலகத்துல ஒரு ஒரு அடிச்சுவடு நமக்கு வந்து ஒரு நம்ம இப்ப ஜெமிமாவை பத்தி பேசினாங்க. அப்ப ஜெமிமா வந்து இந்த அவர் வந்து கிரிக்கெட் கத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு யாராவது ஒரு ரோல் மாடல் இருந்திருப்பாங்க இல்லையா? நல்லா ஒரு கிரிக்கெட் விளையாடினா ஒரு டெண்டுல்கரையோ ஒரு விராட் கோலியோ அல்லது இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு எத்தனையோ ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரோல் மாடல் எடுத்துக்குவாங்க. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான இந்த உலகத்தை விட்டு நான் ஜெயித்து நான் பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு ஒரு ரோல் மாடல் யார் அப்படின்னா கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அப்ப அவரை என்னுடைய ரோல் மாடல் எடுக்கும் பொழுது அவர் இந்த உலகத்துல விட்டு சென்ற ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். அவர் இயேசு இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தார் வாசிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 10வது வசனம் எப்படி சொல்கிறது? யோவான் 14:10. நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற விதவானவரே இந்த கிரியைகளை செய்து வருவார். நன்றி. எல்லாருக்கையுமே பைபிள் இருக்குல்ல, ஏன் நீங்களா பைபிள் அந்த வசனத்தை எடுத்து டக்குன்னு வாசிக்கணும்ல? பசங்களா இருக்கிறீங்க, யாருமே அந்த வசனத்தை எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு இந்த பாப்பா வாசிக்குது, எப்ப வந்தாலும் சரி இந்த பாப்பா தான் வாசிச்சுட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் எடுங்க வசனத்தை எடுத்து டக்குன்னு வாசிக்கணும், பின்னாடியே வரணும், வசனத்தை எடுத்து டக்கு டக்கு திருப்பணும். அதுதான் பைபிள் கொண்டு வந்திருக்கோம். அல்லேலூயா. எல்லார்ட்டையும் சொல்றேன், எல்லாருமே அந்த வசனத்தை என்ன சொல்றோமோ டக்குன்னு அதை எடுத்து அட்லீஸ்ட் வாசிக்க தெரியலனா கூட அதை எடுத்து நீங்க திருப்பணும். அந்த வசனம் உங்களோட பேசும். அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது அதனுடைய பின்பகுதி, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அவரிடத்தில் வாசமாயிருக்கிற இயேசுக்குள்ள வாசமாயிருக்கிற தேவன் தான் இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இயேசு இந்த உலகத்தில் நிறைய அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், விடுதலை தருகிறார். எத்தனையோ ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா வியாதியஸ்தரை குணமாக்குகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். அத்தனையும் அதை யார் செய்யறதா அந்த இடத்துல அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்னா அவருக்குள்ளே வாசம் பண்ண கூட தேவனே அதை செய்தார் என்ற இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு இந்த உலகத்துல அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எதுவுமே நான் வந்து என்னுடைய சுய விருப்பத்தை நான் பேசல. நான் பேசுறது கூட யாரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறேன், தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டுதான் நான் உங்களிடத்துல பேசுகிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல தன்னுடைய வார்த்தைகளை சொல்றார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் எதையுமே தன்னுடைய சுயமாய் செய்யவில்லை. இந்த உலகத்துல அவர் பேசினதாகட்டும், அல்லேலூயா, அவர் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும் அல்லது இந்த உலகத்தில் அவர் செய்த கிரியைகளாகட்டும் எல்லாமே தான் தன்னுடைய சுயமாய் அவர் பேசவில்லை, தன்னுடைய சுயமாய் அவர் செய்யல. எல்லாமே தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை இந்த உலகத்துல செய்யும்படியாக, அவர் சொன்னக்கூடிய வார்த்தையை பேசும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. எல்லா விஷயமாகட்டும், ஒரு காலையிலே பாத்தீங்கன்னா அவர் அதிகாலையில தேவனிடத்துல சமூகத்துல போய் காத்திருக்காரு. எதுக்காருன்னா ஒரு தேவனிடத்துல கற்றுக்கொள்கிறவரை போற அவருடைய சமூகத்துல காத்திருப்பாராம். அந்த நாளிலே அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த விஷயங்களை பேசுகிறவராக, அந்த விஷயங்களை அவர் தேவன் தனக்கு கற்றுக் கொடுத்த கிரியைகளை அவர் செய்யும்படியாக தான் இந்த உலகத்திலே அவர் வந்தார். அல்லேலூயா. அப்புறம் தேவன் எதுக்காக அனுப்பினார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மனுஷனுடைய பாவத்திற்காக அவரை வந்து பலியாக செலுத்தும்படியாக தேவன் அவர் இயேசுவை அனுப்புகிறார். அப்ப அவர் தனக்கு கொடுத்த எல்லா விதமான தனது பணிகளை செய்யும்படியாக அவர் சொன்ன கிரியைகளை இந்த உலகத்திலே நடப்பிக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசுக்கு எல்லா வல்லமை இருந்தது, அப்படித்தானே? எல்லா அதிகாரமும் இருந்தது. அவர் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்துல வந்தார். அவருக்குன்னு சுயமா எல்லா விதமான அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தன்னுடைய அதிகாரத்தின்படி அவர் செய்யவில்லை. அவர் தன்னை அனுப்பின பிதாவுடைய நாமத்தினாலே, அவர் தன்னை அனுப்பின பிதாவை, தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிதாவை கொண்டுதான் இந்த உலகத்துல எல்லா நன்மைகளையும் எல்லா கிரியைகளையும் நடப்பிக்கிறவராக நம்முடைய தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அல்லேலூயா. அப்போ அவருக்கு நாம இந்த உலகத்துல ஒருத்தர் ஜெபிக்கிறோம், ஒரு பிசாசை துரத்தணும். யாரு எந்த நாமத்தினால துரத்தணும்? இயேசு நாமத்தினால துரத்துறோம். அதே போலதான்
அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் செய்த எல்லா கிரியைகளையும் தன்னை அனுப்பின பிதாவுடைய நாமத்தினாலே, பிதா தனக்கு சொன்னவற்றை இந்த உலகத்திலே செய்து முடிப்பவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல கடைசியில ஒரு ஜெபம் பண்றார். அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னை அழைச்சிட்டு போறாங்க, தன்னை சிலுவை பாடுகள் மத்தியில அழைச்சிட்டு போறாங்க. அந்த பாடு எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவரு 100% தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் 100% மனுஷகுமாரனாக இருந்தார். அவருக்கு எல்லாமே இருந்தது, பசி இருந்தது, தூக்கம் இருந்தது, அவருக்கு அழுக, கண்ணீர், எல்லாமே. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கூடிய எல்லா விதமான உணர்வுகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவர் கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் பொழுது அவருடைய அந்த வியர்வை நாசி இருக்கு இல்லையா, அது வழியாக ரத்தம் வழிந்ததாம். அவருக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனை, தனக்கு வரப்போகக்கூடிய அந்த பாடுகள் அவருக்கு முன்பாக நிற்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷனால தாங்க முடியாத ஒரு பாடுகள் மத்தியில நான் கடந்து போகிறேன் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது அவருடைய வியர்வை வர வேண்டிய இடத்துல என்ன வருது? ரத்தம் வருதான். அப்போ அந்த ஒரு வியாகுலப்பட்டு தன்னுடைய தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. இந்த பாடுகள் எனக்கு ரொம்ப கடினமானதுதான். இதை நீங்க கூடுமானால் நீங்க செய்யுங்க. அதை நீக்க முடியுமா? நீக்க முடியாது. ஏன்னா இயேசு இந்த உலகத்துல வந்தது நோக்கமே அந்த சிலுவையிலே அவரு மரணிக்கணும். இந்த உலகத்தின் அத்தனை ஜனங்களுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில அறையப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்துல வந்தார். அப்ப அந்த பாத்திரத்தை அவரால் தாங்க முடியல. அந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என் தேவனுடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. அப்ப கடைசி பரியந்தம் இந்த உலகத்தை விட்டு அவர் போற கடைசி முடிவு பரியந்தம் தன்னுடைய தேவன் அவருக்கு என்ன சித்தம் வைத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக இயேசு இந்த உலகத்தில் அவர் அனுப்பினாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகவே இயேசு இந்த உலகத்திலே காணப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. நம்ம தாவீது ராஜாவை குறித்து நம்ம படிக்கிறோம். தாவீது ராஜா எல்லா இடத்துலயும் அவரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். மத்தேயு 1:1 வாசிங்க. மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும் இடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 வம்சம் இருக்கு, 42 தலைமுறைகள் இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த 42 தலைமுறைகளை குறித்து அந்த இடத்துல வேதம் அதை குறித்து சொல்லல. ஆபிரகாம் அந்த இடத்துல சொல்றாங்க, தாவீதை சொல்றாங்க. அதே இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது எப்படி கூப்பிடுறாங்க? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு. அப்போ எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா, அப்ப தாவீதோட நேரடியா பிறந்த பையனா இயேசு இல்ல. அவருக்கு இடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 தலைமுறைகள் இருக்கு. ஆபிரகாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையில 42 தலைமுறைகள் இருக்கு. ஆனால் யாரை குறித்தும் யாருடைய பெயரையும் குறிப்பிடப்படவில்லை. ஆபிரகாம் ஸ்டார்ட் பண்றாங்க, இடையில தாவீது குமாரனே, தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை குறித்து அநேக இடங்களில நாம் அவரை மேன்மைப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அந்த அளவுக்கு ஏன் தாவீதை குறித்து ஒரு மேன்மை தன்னுடைய இந்த பைபிள் நமக்கு ஏன் மேன்மை பாராட்டுகிறது என்றால், எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்தவர் தான் தாவீது. அப்படித்தானே? ஆடு மேய்க்கிற போதும் தேவனோடு அவர் சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுதும் அவர் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவரு அநேக பாடுகளின் மத்தியில கடந்து போறாரு. அவர் சவுல் துரத்துறாரு, மலை ஒரு தேசங்களுக்கு மலையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடுறாரு, அங்க எங்க அலைஞ்சி திரிகிறார். அந்த பாடுகள் மத்தியிலே தேவனை துதிக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா அவர் ராஜாவாக வருகிறார். அப்ப ராஜாவாக இருக்கும்போது கூட தேவனை அவர் துதிக்கிறவராக, தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தாழ்விலும் உயர்விலும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை மாத்திரம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை, ஒரு பண்பை நம்ம தாவீதின் இடத்துல பார்க்க முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 38. 1 சாமுவேல் 38. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. நீ என்ன பண்ணுவ? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆனால் அதற்கு முன்பாக என்ன நடக்குது அப்படின்னா, அமலேக்கியர் தாவீது அவங்களுடைய படையெல்லாம் வெளியில போயிடுறாங்க. வெளியில ஒரு இடத்துக்கு சோர்சிங்கா போயிடுறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்க அமலேக்கியர் அவருடைய படைகளோடு அங்க இருக்கக்கூடிய இவருடைய, அதாவது தாவீது
அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், அங்க இருக்க அவரை சார்ந்து இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா குடும்பத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களை அடிச்சு அவருடைய ஆடு மாடுகள் அவருடைய எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறாங்க, அவருடைய குடும்பம் எல்லாவற்றையும் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. கொண்டு போகும் பொழுது தாவீது அப்பதான் வர்றாரு. அவரும் அவருடைய அவரை சுற்றி அவரை கூட இருக்கக்கூடிய ஒரு 400 பேரும் அப்பதான் வந்து சேர்றாங்க. அப்ப வரும் பொழுது இப்ப நமக்கா இருந்து அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா எவ்வளவு நம்ம என்ன முடிவு எடுப்போம்? இப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்ப நம்ம எதிராளிகள் பக்கத்து ஊர்ல இருந்து வந்து நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளை 2 பேரை கூட்டிட்டு போயிடறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இம்மிடியேட்டா நம்ம சொந்தக்காரன் 4 பேரை அழைச்சிட்டு, இல்ல நம்ம தெரிஞ்சவங்க 4 பேர் அழைச்சிட்டு, இல்ல ஒரு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி 4 பேர் அழைச்சிட்டு அவங்கள போய் முறியடிச்சு எப்படியாவது பிள்ளைகளை மீட்டுட்டு வரணும் அப்படிங்கறதுதான் நமக்கு யோசனையா இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அது மட்டுமா, அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இவரை கல்லெறிய பாக்குறாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், தாவீது தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொத்து பத்தெல்லாம் இன்னைக்கு இழந்ததுக்கு யார் காரணம்? தாவீது தான் காரணம் அப்படின்னு தாவீது மேல கல்லை எடுத்துட்டு இருக்கான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தாவீது என்ன பண்றான்னா தன்னை தேவனிடத்துல திடப்படுத்தி கொண்டு, அல்லேலூயா, 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர் ரகபோத்தை எடுத்துட்டு வர சொல்லி தேவனிடத்துல கேட்கிறாரு. அப்போ நான் இந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாமா? அப்ப தண்டை அப்படிங்கிறது அந்த படையை நான் பின்தொடர்ந்து போகலாமா அப்படின்னு தேவனிடத்துல கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையை நாம கடந்தா வர வேண்டியிருக்கு. அப்படித்தானே? நம்ம வாழ்க்கையிலும் நிறைய நேரத்துல ஒரு நெருக்கமான சூழ்நிலையை நம்ம கடந்து வர்றோம், அல்லது ஒரு தேவைகளை சந்திக்கிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், ஒரு வண்டி வாங்கக்கூடிய காரியமா இருக்கலாம். எல்லா நேரத்திலும் நாம் யாரிடத்தில் கேட்டு அந்த முடிவை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லேலூயா. இப்ப எல்லா விஷயமே நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது தேவனுடைய அனுமதி இல்லாம வராது. அப்படித்தானே? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வர்றாரு. மோசே அவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர்றாரு. எங்க போகணும்? கானான் தேசத்துக்கு போகணும். அதுதான் அவருடைய நோக்கம். எகிப்து தேசத்துல இருந்து அவர்களை அழைச்சிட்டு வர்றாரு. அப்ப கொண்டு போகக்கூடிய ஒரு வழி இருக்கும் இல்லையா? அந்த வழி தேவனால் நிர்ணயிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த வழியில என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கணும், என்னென்ன அற்புதம் நடக்கணும், எல்லாமே கர்த்தரால் முடிவு பண்ணப்பட்டது. ஆமென். கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு முன்பாக அந்த இடத்துல ஒரு செங்கடல் இருக்கும். அந்த செங்கடலை பிளந்து ஜனங்களை கூட்டிட்டு போக வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அந்த வழியில அந்த ஜனங்களுக்கு தேவையான மன்னாவை தர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவர்களுக்கு தேவையான காடையை தர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அங்க இருக்கக்கூடிய ஒரு மாறாவின் நீர், அந்த மாறாவின் நீரை, கசப்பான நீரை மதுரமாக மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஒரு கண்மலையை பிளந்து ஜனங்களுக்கு தண்ணீரை தர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அப்ப அவர்கள் ஆரம்பித்த பயணம் ஒரு இடத்துல முடிவு கானான் தேசம். இது போற வழியில அவர்கள் எது வழியாக கடந்து செல்ல வேண்டும், அந்த வழியை கடப்பதற்கு தேவையான ஆசீர்வாதம், அது எப்படியெல்லாம் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும், அவர்களுக்கு மேகஸ்தம்பம், பகலிலே அக்னி ஸ்தம்பம், எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து அந்த சரியான பாதையிலே வழிநடத்தி அந்த கானான் தேசத்தை அடைவது வரையும் அவர்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவருடைய காலன் என்ன பண்ணலையா? அவரு அது தேயவே இல்லையா? அது குறைஞ்சு போகல. அவங்க ட்ரெஸ் சிறிதாகலையா? 40 வருஷம் அந்த வனாந்தரத்தை கடந்து போறாங்க. அப்ப வளர்ந்துருப்பாங்களா இல்லையா? 40 வருஷம் அப்படியேதான் இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து 40 வருஷம் 40 வயசா இருக்கும்ல. அப்ப அவங்க வளர 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 அவருடைய செருப்பு தேயலையா? அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் என்ன அது கிளியில, பழசாகல, பெருசாகிட்டே இருக்கு. அப்போ அத்தனை அற்புதங்களை செய்து அந்த கானான் தேசத்தை கர்த்தர், அந்த தேசத்தை அடையும்படியாக கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் நாமும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நமக்கென்ற ஒரு முடிவு இருக்கிறது. அது இயேசுடைய வருகை முந்தியோ அல்லது நம்முடைய மரணம் முந்தியோ நமக்கென்ற ஒரு முடிவு இருக்கு. அந்த ஓட்டத்தை முடிக்கிறோம். நம்முடைய ஓட்டத்தை முடித்து நம்ம எங்க போகணும்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இடையில இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கான அத்தனை தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பதற்கு இந்த தெய்வம் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கார் வேணுமா, இல்ல வீடு வேணுமா, இல்ல வண்டி வேணுமா, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும், நீங்க என்ன படிக்கணும்,
உங்களுக்கு நீங்க எங்க வாழணும், நீங்க எங்க குடியிருக்கணும், எந்த சபைக்கு போகணும், எல்லாவற்றையும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாப்பா, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கிறீங்க? 7th படிக்கிறீங்க. உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? கலெக்டரா போறீங்க. நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கிறீங்க? சத்தமா என்ன படிக்கிறீங்க? உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? டாக்டர் ஆகணும் இல்லையா? உட்காருங்க, போதும், ஓகே. ஒருத்தர் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். உங்களுக்கு அந்த ஆம்பிஷன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? கலெக்டர் ஆவதற்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க? ஏசப்பா தான் சொன்னாரா? சீரியஸாவா? நல்ல கரங்களை தட்டுங்களே. நமக்கு நான் என்ன படிக்கணும், என்ன ஆகணும், என்ன வேலைக்கு போகணும், எல்லாவற்றையும் நமக்கு டிசைட் பண்றது யாருன்னா கர்த்தர் தான். அல்லேலூயா. ஒரு சில பிள்ளைங்களுக்கு எல்லாம் அவங்க அம்மா அப்பா தான் சொல்லிக் கொடுப்பாங்க, நீ என்ன ஆகணும், கண்டிப்பா நான் தான் டாக்டர் ஆகல, நீ என்ன ஆயிடணும், கண்டிப்பா டாக்டர் ஆயிடணும். அப்பா சொல்லுவாரு, நான் இன்ஜினியர் ஆகல, கண்டிப்பா நீ என்ன ஆயிடணும், கண்டிப்பா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு அவங்களால செய்ய முடியாத அநேக காரியங்களை அந்த பிள்ளைகள் மீது திணிச்சு, நீ இப்படிதான் ஆகணும், இதுதான் படிக்கணும், இதுதான் இப்படிதான் வேலைக்கு போகணும் அப்படின்னு அவர்கள் மேல அவருடைய திட்டத்தை என்ன பண்றாங்கன்னா பெற்றோர்களே வந்து நிர்ணயிக்கிறாங்க. அது அல்ல, தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா, அது குடும்பமாகட்டும், நம்ம கொடுக்க வேலையாகட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாகட்டும், எல்லாமே தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நாமளா ஒரு ரூட்ல போயிட்டு இருக்க கூடாது. இங்க இருந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா கர்மத்தம்பட்டி வெளியே போய், கர்மத்தம்பட்டி இது அப்படித்தானே போகணும், அது வெளியே போனா கோயம்புத்தூர் ஈஸியா போயிடலாம். அப்ப நான் அதை விட்டுட்டு நம்ம வேற ரூட்டு திருப்பூர் போய், நான் இல்ல அங்க இருந்து பல்லடம் போய் போவனாலும் அது வழியும் போகலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு எதை நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த பாதையில நாம் போகும் பொழுதுதான் அது அதற்கு தேவையான அந்த தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்க வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் போற வழியில கண்டிப்பா வைத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவர் நடத்தக்கூடிய பாதையிலே, அவர் வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டத்திலே யாரெல்லாம் கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்தோ, இந்த உலகத்தின் தேவைகளை குறித்தோ எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய திட்டம் என்ன, தேவன் என் மீது என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நான் எங்க போகணும், அதை நோக்கி நீங்கள் காத்திருக்கும் பொழுது நீங்க போற வழியில உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூடவே வரும். அல்லேலூயா. நீங்க அதை குறித்து கவலைப்படுவதற்கோ இல்ல அதற்காக உட்கார்ந்து ஃபாஸ்டிங் போட்டு 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு எனக்கு ஆண்டவரே எனக்கு வீடு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு கார் கொடுங்க, கொடுத்துருவாரு. நீங்க கேட்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் உண்மையாக தேவனுடைய திட்டத்தின்படிதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா தேவனோட உட்கார்ந்து நீங்க யோசிக்கணும். அவரோட சஞ்சரிக்கும் பொழுது அவர் கேட்கணும். நீங்க கஷ்டப்பட்டு அவரை வந்து நச்சரிச்சு வாங்கிடலாம் ஒரு ஆசீர்வாதத்தை, ஆனால் அந்த ஆசீர்வாதம் உண்மையிலே உங்களுக்குரிய ஆசீர்வாதமா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அது வந்து உண்மையான ஆசீர்வாதமாக இருக்காது. நான் பத்தி ரட்சிக்கப்பட்ட 2018 ரட்சிக்கப்படும் பொழுது நான் தேவனிடத்துல ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஒரு ஆசீர்வாதத்துக்காக கேட்டேன். ஒரு சின்ன யூனிட் வைக்கணும் ஆண்டவரே, கம்பெனி எல்லாருமே கம்பெனி வச்சிருக்காங்க, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு யூனிட் வைக்கணும், எனக்கு ஒரு லோன், ஒரு பர்சனல் லோன் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் லோன் வந்து அப்ளை பண்ணிட்டு இந்த லோன் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, நான் ஒரு சின்ன யூனிட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேன். அது ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கு, ஆனாலும் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அந்த கர்த்தர் அந்த லோனை வந்து சாங்ஷன் பண்ணிட்டாரு, 3 லட்சம் ரூபாய் கைக்கு வந்துருச்சு. நான் யூனிட்டும் போட்டேன், ஆனா என்னால அந்த யூனிட்டை வந்து கடைசி வரையும் ப்ராப்பரா ரன் பண்ணவே முடியல. நான் போட்ட அந்த யூனிட் வந்து கரெக்டா கடைசி வரையும் கொண்டு போக முடியல. அந்த யூனிட்டை கடைசியில பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி அந்த 3 லட்சம் ரூபாய் கடனையும் திரும்ப வந்து நான் வந்து சம்பளத்துல இருந்து கட்டி கடைசியில பாத்தீங்கன்னா அந்த லோனும் க்ளோஸ் ஆனிச்சு. அப்போ கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் தேவன் கொடுக்கறது கிடையாது. அல்லேலூயா. அவரா கொடுக்கறத மட்டும்தான் கேட்டு வாங்கிக்கணும். அவரை வற்புறுத்தி வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, கூடவே நமக்கு நிறைய பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப தேவ திட்டம் ஊழியத்துக்கு நான் வரணும் அப்படின்னா எனக்கு இருக்கு யூனிட். ஆமென். என்னை வந்து ஒரு ஊழியக்காரனா அவர் நிர்ணயிச்சிருக்காரு. நான் 2018 ரட்சிக்கப்படும் போது நான் ஊழியத்துக்கு வருவேன், இல்ல இது மாதிரி வந்து தேவன் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு நான் வந்து யூனிட் வேணும், நான் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு யூனிட் வைக்கணுங்கிற அவர்கிட்ட நான் வந்து கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன்.
அப்போ நான் வந்து என்னை ஒரு ஊழியத்துல பயன்படுத்த போகும் பொழுது எனக்கு யூனிட் தேவையா அல்லேலூயா. அப்போ எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த நான் என்ன பண்றேன்னா, அவரை வந்து கெஞ்சி மன்றாடி அவரை கேட்டு வாங்கிட்டேன். ஆனால் அதனால எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. அதனால எனக்கு என்னது நஷ்டம்தான். என்னுடைய திரும்ப சம்பளத்தை வாங்கி அந்த 3 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சு முடிச்சேன். அப்போ நமக்கு தேவையான எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுங்கிறக்கா ஜெபிங்க. ஆனால் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லணும், ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமானால் இது எனக்கு வாய்க்க பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் எனக்கு சித்தமா உங்க திட்டமா? நிறைய பேர் இந்த ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறவங்களே பாருங்களேன், பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவனிடத்துல போய் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஜெபிக்கிறது, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் ஒரு வீடு வாங்குறவங்க இல்ல ஒரு வண்டி வாங்குறவங்க எல்லாத்தையும் இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இவங்களுடைய மாம்சமா ஐயோ எனக்கு வேணும், அவங்க வீடு கட்டிட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டான், அவங்க இவ்வளவு நகை வாங்கியிருக்காங்க, இதே மாதிரி நானும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முடிவு பண்ணி எல்லாவற்றையும் இவங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கடைசியா அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப அது அல்ல உங்களை குறித்து இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரை குறித்து தேவன் ஒரு திட்டத்தோடு தான் உங்களை இங்க அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவில் உருவாகும்பே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், உலக தோற்றத்திற்கு முன்பாக நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம யாரை இந்த சபையில வந்து அவர் கொண்டு வந்து வைக்கல. அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உங்க வாழ்க்கைக்கு தேவையான துணையை அவர் தருவார், தேவையான ஆசீர்வாதத்தை அவர் தருவார். அந்த பாதையில அவர் வழி நடத்தக்கூடிய பாதையில் நாம் கடந்து போகும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் தேவையான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர் கொண்டு போய் உங்களை சேர்க்க வேண்டும் என்று தேவன் திட்ட வைத்திருக்கிறாரோ, உங்களை கொண்டு எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்தில் தேவன் திட்ட வைத்திருக்கிறாரோ அத்தனையும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி முடிப்பதற்கு என் தெய்வம் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீது பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை கூட தேவனிடத்துல போய் கேட்கிறார், நான் அந்த தண்டை போய் பின்தொடரலாமா, அதை நான் திருப்பிக் கொள்வேனா அப்படின்னு தேவனிடத்துல கேட்கும் பொழுது அவர் அழகா சொல்றார், நீ தொடர்ந்து போ, அதை நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய், நீ எதெல்லாம் இழந்தியோ அதுல எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு அவர் வாக்கு தத்தம். இப்ப அவரு வந்து பயப்படணுமா? அவருக்கு ஏதாவது பயம் இருக்குமா? கர்த்தரே சொல்லிட்டாரு, நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவ திருப்பிக் கொள்வேன்னு கர்த்தரே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அவருக்குள்ள ஏதாவது பயம் இருக்குமா? போனது 400 பேரு, போற வழியிலே பாத்தீங்கன்னா 200 பேர் உட்காந்துட்டான், விடாய்த்து போயிட்டான். மீதம் இருக்கக்கூடிய ஒரு சொற்ப ஜனத்தை ஒரு 200 பேரை மட்டும்தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படையை அழித்து அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் கூட இருந்தது அப்படின்னா தெய்வத்துடைய பலன், தேவனுடைய பலன், கர்த்தருடைய பலன். அவர் கொடுத்த வார்த்தை அவருக்கு முன்பாக கடந்து சென்றது, அவர் கொடுத்த வார்த்தைகளுக்கு முன்பாக அந்த வாக்குத்தத்தம் கடந்து சென்று அந்த இடத்துல அவர் ஜெயித்து அந்த இடத்துல ஜெயம் பெறுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல அனுகிரகம் பாராட்டினது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் தேவன் எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதை குறித்து அவர் இடத்துல என்ன பண்ணணும்? அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா பொறுமை வேணும். தேவனிடத்துல தேவ சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். இன்னைக்கு அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அந்த சங்கீதம் இன்னைக்கு வாசிச்சோமே, வாசிங்க 11வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 147:11 இன்னைக்கு வாசிச்சோமே, சங்கீதம் 147:11. தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்ப கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்ன தேவையா இருந்தாலும் சரி, எங்க காத்திருக்கணும்? தேவ சமூகத்துல காத்திருக்கணும். உடனே பாஸ்டருக்கு போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்காக ஜெபம் பண்ணி சொல்லிட்டு நம்ம படுத்தூங்கிட கூடாது. நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய தேவைகளுக்கு நாம தான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். போதகர்கள் ஜெபிப்பாங்க, ஊழியக்காரர்கள் ஜெபிப்பாங்க, அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பிரேயர் தான். ஆனா உண்மையிலே உங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய போராட்டத்திற்காகவும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? நம்மளுடைய பொறுப்பு. அல்லேலூயா. அதனால ஊழியக்காரர் எதுக்குன்னு கேட்க கூடாது. ஆனா ஊழியக்காரர்கள் உங்களுக்கு சப்போர்ட் தான், உங்களுக்கு கூட ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனால் உங்களுக்கு தேவையான காரியங்களை தேவ சமூகத்திலே காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கு தேவன் டைரக்டா உங்களுக்கு கொடுக்கிறது. இப்போ உங்களுக்கு ஊழியக்காரர் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கும் நீங்களே தேவனிடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா.
ஊழியக்காரர் மூலியமாகவும் பேசுவார், இந்த பலிபீடத்திலிருந்தும் பேசுவார். ஆனா நீங்க ஒரு மன்னாவை, நீங்க ஒரு வார்த்தையை, நீங்க ஒரு வாக்குத்தத்தை தேவனிடத்துல இந்த நேரா பெற்றுக்கொள்ளும் பொழுது அதோடைய வல்லமையே வேற. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு நிறைய கான்பிடன்ட் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், விசுவாசம் இருக்கும். தேவன் என்னிடத்தில் பேசியிருக்கிறார். இப்ப மத்தவங்க சொல்லி நீங்க சொல்றதுக்கு அவங்க சொன்னாங்களா இல்ல சுயமா சொன்னாங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்களே தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இன்னும் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. கண்டிப்பா அதை கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமாக இருக்கும். அப்போ எல்லா காரியங்களிலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை, அதில் என்ன தேவனுடைய திட்டம் என்ன, ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கலாம், எல்லா காரியங்களிலும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அதை குறித்து திட்டத்தையும் சித்தத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு என் தேவன் போதுமானவர். அல்லேலூயா. அந்த இடத்துல எஸ்ன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும், நோன்னு சொன்னாலும் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். பதில் ஆமாப்பா நீ செய்யின்னு சொல்றதும் பதில் தான், நீ வேண்டாம் செய்யாத அப்படின்னு சொல்றதும் பதில் தான். அல்லேலூயா. அப்ப எனக்கு யூனிட் அவர் சொல்லும் பொழுதே, அவரு வேண்டான்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணிருக்கணும், நீ யூனிட் போட வேண்டாம்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணிருக்கணும், கேட்டுட்டு நான் வந்திருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நோ சொன்னாலும், இது செய்யாத அப்படின்னு சொன்னாலும் ஆன்சர் தான். அல்லேலூயா. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாத, இல்ல ஒரு வீடு கட்டாத, இந்த வாகனம் வாங்காத அப்படின்னு சொன்னாலும் அது பதில் தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதற்கு என்ன நமக்கு பதில் வருகிறதோ அந்த பதிலை ஏற்றுக்கொள்வது, அதன்படி நம்ம நடப்போமே ஆனால் தான் நாம் தேவனுடைய சித்தத்துல நடக்கிறோம் என்பது அர்த்தம். அல்லேலூயா. அப்போ தாவீது எப்படி எல்லா விஷயத்திலும், தன்னுடைய எல்லா வாழ்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து வாழ்ந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்காக காத்திருந்து, தேவ சமூகத்துல காத்திருந்து, உங்க சித்தம் என்னப்பா, உங்க திட்டம் என்னப்பா அப்படின்னு கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக அவர் நியமித்திருக்கூடிய பாதையிலே ஓடி அவர் ஒரு நாள் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தடையுமே இருக்காது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாழ்க்கையை, நல்லதொரு போராட்டத்தை போராடும்படியாக தான் நாம் அத்தனை பேரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டார். கர்த்தருடைய தூதன் அவனை திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏசபேலுக்கு பயந்து ஒரு வனாந்தரத்துல ஓடிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடுறாரு, அவரால் ஓட முடியல. அப்ப ஒரு மடங்கி படுத்து ஒரு சூரச்செடியின் கீழே படுத்துட்டாரு. ஆண்டவரே என்ன பண்ணுங்க, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, நான் சாகுறேன் சொல்லி படுத்துட்டாரு. அதுக்கு மேல அவருக்கு ஓடுறதுக்கு தெம்பு இல்ல. அப்ப சாகுறேன், நான் இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, நான் என்ன பண்றேன், சாகுறேன் அப்படிங்கிறாரு. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் உண்டு இல்லையா. ஒரு சில நெருக்கங்கள் வரும் பொழுது நம்ம மனசு என்ன பண்ணிருந்தா, மனம் உடைஞ்சிருது. ஆண்டவரே நான் என்ன பண்றேன், சாகுறேன் அப்படின்னு எத்தனை பேர் அறிக்கையிடும் பண்றீங்களா இல்லையா? நான்லாம் ஒரு சில டைம்ல அறிக்கைட்டு இருக்கேன், ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்னால தாங்க முடியல, நான் செத்து போயிடுறேன் கூட நான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனை எழுப்பும்படியாக, அவனுக்கு பலன் கொடுக்கும்படியாக தூதன் இறங்கி வர்றாரு. அல்லேலூயா. இறங்கி தலையில சுடப்பட்ட அடையையும் ஒரு பாட்டில் தண்ணீரையும் பக்கத்துல வச்சு அவர் போயிட்டாரு. நீ எழுந்து சாப்பிடு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் என்ன இருக்கு, வெகு தூரம் இருக்கு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம், நீ எழுந்து சாப்பிட்டு நீ எழுந்து ஓடு அப்படின்னு சொல்றாரு. 8வது வசனத்துல அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதை மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. 40 நாள் ஓடுறாரு எலியா. 40 நாள் ஓடுறாரு. அங்க பேசுனீங்கன்னா அடிப்பேன். பாப்பா இங்க கவனி. 40 நாள் எலியா ஓடுறாரு. எங்க போறாரு, ஓரேப் அப்படிங்கிற ஒரு பர்வதத்துல அங்க போய் தங்குறாரு. அடுத்த வசனம் சொல்றது 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை இவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. இது யார் கேட்கிறது, தேவன் கேட்கிறார். இப்ப எலியா படுத்திருந்த எலியாவை
தூதன் அனுப்புனது யாரு? கர்த்தர் தான் அனுப்புறாரு. அந்த எலியா 40 நாள் ஓடுற அளவுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவருக்கு போஜனம் கொடுத்து எலியா 40 நாள் ஓடுறாரு. அந்த இடத்துல தேவ தூதன் என்ன சொல்றாரு? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்குன்னு அவரு தான் அந்த இடத்துல ஒரு கட்டளையும் கொடுக்கிறாரு. அப்ப எலியா அந்த தூதன் கொடுத்து வந்த அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 40 நாள் பயணிக்கிறார். அப்ப 40 நாள் முடிவுல அவர் எங்க போறாரு? ஓரே பர்வதத்துல ஒரு மலையில போய் கெபில போய் தங்குறார். ஆனால் தேவன் என்ன கேட்கிறாரு? எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம்? எப்படி எலியா மேல ஏதாவது தப்பு இருக்கா? தூதன் தானே சொன்னா நீ பண்ண வேண்டிய பயணம் வெகு தூரம். அவர் எலியா எத்தனை நாள் பயணம் பண்றாரு? 40 நாள் பயணம் பண்றாரு. 40 நாள் நடந்தா மினிமம் ஒரு மனுஷனால குறைஞ்சபட்சம் ஒரு 700-800 கிலோமீட்டர் நடக்க முடியும். அது இரவும் பகலும் ஓடுறாரு. எலியா இரவும் பகலும் நடக்கிறாரு. 40 நாள் ஒருத்தன் இரவும் பகலும் நடந்தான்னா குறைஞ்சபட்சம் ஒரு 700-800 கிலோமீட்டர் நடந்திருக்க முடியும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு பார்டரே தாண்டி அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டாரு. அப்ப போனதுக்கு அப்புறம் தேவன் அவர்கிட்ட கேட்கிறாரு, எலியாவே உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறாரு. ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, வாசிக்கலாம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் என்ன? அந்த எலியாவை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா 3 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். அடுத்து சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணணும். இந்த 3 வேலையை யாருக்கு வச்சிருக்கிறாருன்னா எலிசாவுக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எலியாவுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த எலியா இந்த 3 வேலையை செய்யும்படியாக தான் எங்க இருந்து அழைக்கப்படுறாருன்னா, அந்த சூரச்செடியின் மத்தியில அவர் படுத்திருக்க இடத்துல அவரை தட்டி எழுப்பி தூதன் கொண்டு சாப்பாடு கொடுக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 3 காரியங்களை செய்வதற்காகவே எலியாவை கர்த்தர் அந்த இடத்துல இருந்து எழுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ தூதன் சொன்னதும் உண்மைதான். நீ போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் அப்படிங்கறது சொன்னது சரிதான். ஆனா இவர் எலியா என்ன பண்ணலன்னா, நான் எங்க போகணும் அப்படின்னு தூதன்ட்டு அவரும் கேட்கல, தூதனும் அவர்கிட்ட சொல்லல. நீ 40 நாள் பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிறது இவருக்கு தெரியும், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். ஆனால் எங்க போகணும், தன்னுடைய வேலை என்ன, தான் செய்ய வேண்டிய வேலை என்ன, எங்க நான் பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தூதன்ட்ட இவரும் கேட்கல, தூதனும் அவர்கிட்ட சொல்லல. அல்லேலூயா. அப்ப எழுந்த எலியா அட்லீஸ்ட் தேவனிடத்தினாவது கேட்டிருக்கணும். நான் எங்க போகணும், என்னை எழுப்பிட்டீங்க, எனக்கு பலன் வந்துருச்சு, நான் போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம்னு சொல்றீங்க, அப்ப நான் எங்க போகணும் அப்படின்னு கேட்க வேண்டியது யாரோட பொறுப்பு? எலியாவோட பொறுப்பு. அல்லேலூயா. அவரை எலியா அவினாசில தூதனை எழுப்புறான். அவரை போக வேண்டிய இடம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல போய் இந்த 3 வேலையை செய்யணும். அதுக்காக தான் எலியாவுக்கு அந்த இடத்துல போஜனம் கொடுக்கப்படுகிறது. ஆனா அவர் எங்க பிரயாணம் பண்ணாருன்னா நேரா ஈரோடு போயிட்டாரு. அல்லேலூயா. எங்க போயிட்டாரு? ஈரோடு போயிட்டாரு. அப்ப அவர் திரும்ப அந்த 3 வேலை செய்யணும், திரும்ப அவர் எது வழியா தான் போகணும்? திரும்ப அவினாசி வழியா மீண்டும் அவரு கோயம்புத்தூர் போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக காலங்கள்ல நமக்காக தேவன் வைத்திருக்கூடிய தேவ திட்டத்தை விட்டு, தேவனுடைய சித்தத்தை விட்டு, அவர் செய்ய வேண்டிய காரியங்களை விட்டு நம்ம வேற எங்கேயோ பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துலதான் தேவன் கேட்கிறாரு, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? நான் உன்னைய கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் வேற. அப்ப உனக்கு நீ சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல நிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு எலியாவை கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? அல்லேலூயா. இப்ப நம்ம அநேக இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்றோம், ஒரு சீரியல் ஓடுது. அப்போ தேவன் உங்களை பார்த்து கேட்கிறாரு, எலியாவே உங்க பேரை சொல்லலாமே, உங்க பேரை சொல்லி, அம்மா உனக்கு என்ன இங்க வேலை? அல்லேலூயா. சீரியல் சீரியல் போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப தேவனுடைய வார்த்தை உங்க காதுல கேட்கணும், அம்மா உனக்கு இங்க என்ன வேலை? அல்லேலூயா. இந்த கோயம்புத்தூர்ல போன வாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு அந்த இடத்துல என்ன வேலை? அல்லேலூயா. ஒரு தவறான இடத்துல நிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல எங்க நிக்கிறோம்னா ஒரு தவறான இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்ம அழைத்த நோக்கத்தை விட்டுட்டு, நம்மை குறித்து முன்குறித்து வைத்திருக்கூடிய தேவனுடைய திட்டத்தை விட்டுட்டு
நாம் ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்கு பிடிக்காத, பிரியமில்லாத, தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்யும் பொழுது தேவன் கேட்கிறார், எலியாவே உனக்கு எங்கே என்ன வேலை? அல்லேலூயா. போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 12 வயசு பொண்ணு சென்னையில இன்ஸ்டாகிராம்ல பழகின ஒரு பையனை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக போகுது. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா போன இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் கிட்டத்தட்ட பெரியவங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 வயசு ஆளுங்க 2 பேர். அந்த அவங்க கையில அந்த பொண்ணு மாட்டிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லா அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பழகின நண்பரை பார்ப்பதற்காக போன அந்த பொண்ணு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழிந்து போவதற்கு காரணம் அப்படின்னா, தேவன் தமக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை விட்டு, தேவனுடைய சித்தத்தை விட்டு, கர்த்தர் அருவருக்கக்கூடிய, கர்த்தருக்கு பிடிக்காத, பிரியமில்லாத இடத்துல போய் நிக்கிறது தான் நாம் வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு வழி விலகி எங்கேயோ போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் எதுக்கு வருது அப்படின்னா, தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டத்தை விட்டு வழி விலகி போவதுதான் அதற்கு நமக்கு காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம் அப்படி நிற்கும் பொழுது நம்மை நாமே கேட்கணும், தேவன் உங்களை கேட்கணும், அந்த ஆவியானவங்களுக்குள்ள உணர்த்தணும், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் யோசிக்கணும். நம்ம ஒரு தவறான காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு தவறான நபரோடு பழகும் பொழுது, ஒரு தப்பான ஒரு இடத்துல போய் நிற்கும் பொழுது நமக்குள்ளே அந்த ஆவியானவர் கேட்கணும், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? ஏன் அப்படின்னா, எல்லாருக்குள்ளும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், எல்லாருக்கும் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அப்ப அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை கேட்கணும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அவர் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தேவன் அந்த வழியில நம்மை கண்டிப்பாக அந்த வழியில நடத்தி அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்து, நம்மை கொண்டு அந்த இடத்துல செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடித்து நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப நமக்கு தோணணும், ஒரு மொபைல்ல தவறான விஷயங்களை பார்க்கும் பொழுது, ஒரு சீரியல் பார்க்கும் பொழுது, ஒரு கிரிக்கெட் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய அருவருக்கக்கூடிய ஒரு சினிமா பாடலை கேட்கும் பொழுது நமக்குள்ளே கேட்கணும், எலியாவே உனக்கு, எலியாங்கிறது உங்க பேரை போட்டுக்குங்க, உங்களுக்கு என்ன இந்த இடத்துல வேலை? ஒரு ஜனங்களோட உட்கார்ந்து அரட்டை அடிக்கும் பொழுது, தேவையில்லாத உட்கார்ந்து நியாயம் வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கும் பொழுது, ஒரு தவறான நண்பர்களோடு போய் ஒயின் ஷாப்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், எலியாவே உனக்கு என்ன வேலை? அல்லேலூயா. அப்ப எலி உங்களுக்கு ஒரு தீய நண்பருடைய பழக்க வழக்கம். வேதம் அழகா சங்கீதம் 1:1 வாசிங்க. சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பரியாசக்கார் பாவியுடைய வழியில் நில்லாமலும். அல்லேலூயா. உங்களை பாவி யாரெல்லாம் அந்த உங்களை ஒரு தவறான வழியில வழி நடத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒரு தவறான இடத்துக்கு கொண்டு போறாங்களோ அவர்களெல்லாம் பாவி, அவருடைய வழியில் நில்லாதே என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. அவன் வழியில போகக்கூடாது, அவங்க கூட போய் நிக்க கூடாது. அல்லேலூயா. நான் சும்மா அவங்க கூட போனேங்க, ஒயின் ஷாப்ல என்ன போய் என்ன பண்ணீங்க, அவங்க எல்லாம் தண்ணி அடிச்சாங்க, நான் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? எல்லாருமே பார்த்து என்ன தோணும்? தூரத்துல இருந்து பாக்குறவங்க, ஐயோ அங்க ஒரு பரிசுத்தவன உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லுவான் இல்ல? அல்லேலூயா. அப்போ எங்க நம்ம இருக்கணுமோ அங்கதான் நம்ம இருக்கணும். எந்த இடத்துல உட்காரணுமோ அங்கதான் உட்காரணும். யார் கூட பேசணுமோ அங்கதான் பேசணும். தேவையில்லாத இடத்துல தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய நேரத்தை செலவிடுவர்கள் இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், நான் அனாவசியமான ஒரு இடத்துல போய் நிக்கிறேன்னா அந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வேண்டும், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கை பாதையை, தேவனோடு நடக்கக்கூடிய வழியை வழிவிலக பண்ணக்கூடிய காரியம் தான் உங்களை தேவையில்லாத நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு தவறான இடத்துக்கு நீங்க போகும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ராக், நீங்க போக வேண்டிய வழியை விட்டு ஒரு தவறான இடத்துல போய் நிற்கும் பொழுது தேவன் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டத்தை உங்களால என்ன பண்ண முடியாது? சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றவே முடியாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றணும் அப்படின்னா அவர் எங்க நிக்க சொல்றாரோ அங்கதான் நிக்கணும், எங்க நடக்க சொல்றாரோ அங்கதான் நடக்கணும், எங்க போக சொல்றாரோ அங்கதான் போகணும். அல்லேலூயா. அப்ப அதை நீங்க சரியாக நிறைவேற்றுவீர்கள் கண்டிப்பாக தேவன் உங்களை குறித்து இந்த உலகத்துல என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என் தெய்வம் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாமா? மத்தேயு 7:21. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதே
இல்லை. அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அல்லேலூயா. அப்ப தேவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய சித்தம், தேவன் என்னை கொண்டு இந்த உலகத்துல என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. யார் இவங்கெல்லாம்? அற்புதத்தை செய்தவங்க. இயேசுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தார்களாம், இயேசுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினார்களாம், இயேசுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தாங்களா. அவர்கள் யாரு? ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரா வர்றது பெரிய விஷயம். அந்த ஊழியக்காரன் இப்படிப்பட்ட அதிசயங்களை தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, இயேசுடைய நாமத்தினால பிசாசை துரத்துறாரு, இயேசுடைய நாமத்தினால அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? அவரை பார்த்து ஐயோ ஒரு தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் செஞ்சது எல்லாமே உண்மைதான். அவர் பிசாசை துரத்துனது உண்மைதான், தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்மைதான், அவர் அற்புதத்தை அடையாளத்தை செய்தது உண்மைதான். ஆனால் அவர் எதுவுமே தேவனுடைய சித்தத்தின்படி செய்யல, இவர் சுய சித்தத்தின் படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யோசிக்கலாம், அப்ப அவர் எப்படி செஞ்சிருக்க முடியும்? அப்ப அவருக்குள்ளே வரங்கள் கிரியை செய்தும், வல்லமைகள் கிரியை செய்தது, பிசாசுகளை துரத்துவதற்கான அபிஷேகம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அவர் தேவன் அவருக்கு என்ன சித்தம் வைத்தாரோ அவரை கொண்டு இந்த உலகத்திலே தேவன் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றவில்லை. இவர் இஷ்டத்துக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இவருக்குள்ள எல்லா வரங்களும் கிரியை செய்து, எல்லா வல்லமைகளை கிரியை செய்து, ஆனால் தேவன் சொன்ன இடத்துல நிக்கல. இவர் நின்னதை எலியா எப்படி நின்னாரோ ஒரே பர்வதத்துல போய், அதே போல இவர் இஷ்டத்துக்கு ஊழியம் செய்யறாரு. அவர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரர்களே நான் உங்களை அறியேன். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கே இந்த நிலைமைன்னா விசுவாசிகளை யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா தேவன் உங்கள் மீது வைத்திருக்கூடிய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு திடீர்னு தண்ணி இல்ல, அந்த இருக்கக்கூடிய ஒரு மலையை பார்த்து, கண்மலையை பார்த்து தேவன் சொல்கிறார், அந்த கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மோசே என்ன பண்றாரு? கண்மலைய அடிச்சிடாரு. படிச்சோமா இல்லையா? கண்மலையை அடிச்சிடுறாரு. ஆனா தண்ணி வந்துச்சா வரலையா? தண்ணி வந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருடைய தாகம் தீர்க்கப்பட்டது, ஆடு மாடுகளுடைய தாகம் எல்லாம் தீர்க்கப்பட்டது, அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மோசே எங்க போக முடியல? கானானுக்கு போக முடியல. அல்லேலூயா. அந்த இடத்துல மோசே கொண்டு செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சது. அங்க ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் மோசேயுடைய மினிஸ்ட்ரி அதோடு க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல ஏன் அப்படின்னா தேவன் அவரை கொண்டு அவர் என்ன சொன்னாரு? நீ மலையை பார்த்து பேசுனா பேசணும், அடினா அடிக்கணும், செங்கலை பார்த்து பிழை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்றாரோ அதை நிறைவேற்றும்படியாக தான் கர்த்தரா நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க வித்துட்டீங்க. உங்களை யார்கிட்ட வித்துட்டீங்க? இயேசுவிடத்துல வித்துட்டீங்க. அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே விலைக்கிரயமாக உங்களை வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே, தன்னுடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறாரு. அல்லேலூயா. பிழைத்திருப்பது நீங்கள் அல்ல, பிழைத்திருப்பது யார்? இயேசுவே உங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயேசு உங்களை கொண்டு இந்த உலகத்துல எதை செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்ய மாத்திரமே உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. உங்களுடைய சித்தத்தை, உங்களுடைய சுய சித்தத்தை, உங்களுடைய சுய லாபத்தை, உங்களுடைய சுய நோக்கத்தை செய்வதற்காக நீங்க அழைக்கப்படல. அல்லேலூயா. அப்ப நீங்க விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்ட அந்த இயேசு, உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க இயேசு உங்களை கொண்டு இந்த உலகத்துல எதை செய்ய வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை மாத்திரமே செய்வதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை நாம செய்யல அப்படின்னா ஆனா இயேசு சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரர்களே எங்களை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா. நோவா காலத்துல அந்த பேழை அடைக்கப்பட்டது. நோவாவுடைய குடும்பம் உள்ள வந்தாச்சு, அவர் சொன்ன எல்லா மிருகங்களும் வந்தாச்சு. அந்த இடத்துல பேழை அடைக்கப்பட்டது. தட்டிட்டு போனா தட்டிக்க மாட்டானா?
அதுக்கு முன்பாக கத்திருப்பாரு. நோவா வந்து கத்தினாரு, இதோ இயேசு சீக்கிரம் வந்து மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு விலகி வாங்க, தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பாரா? கத்திருக்க மாட்டாரா? கத்தினாரு. அன்னைக்கு கத்தும் போது யாருமே செவி கொடுத்து கேட்கல. ஒரு நாள் பேழை அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு வருகைக்கு முன்பாக நாமும் போய் நிற்போம். அப்படி சித்தத்தை செய்தவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் எல்லாம் இயேசுவை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தில நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, உமது நாமத்தில் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, உமது நாமத்தினால நாங்கள் அற்புதங்களை செய்தோமே அப்படின்னு சொன்னா கூட இயேசு சொல்வார், அக்கிரம சேவைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது தேவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய தேவ சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். இயேசு சொல்லுகிறார், இந்த உபதேசம் உங்களுக்கு கடினமுடையதுதான், மனுஷனால் கூடாதுதான், ஆனால் யாரால கூடுமா? நல்ல சத்தமா சொல்லுங்க, தேவனால் கூடும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவராலே எல்லாம் கூடும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியான உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதற்காகத்தான், தேவ சித்தத்தை உங்களுக்குள்ள நிறைவேற்றுவதற்காகவே நீங்கள் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர். இல்லையா? அப்ப மனுஷனால் கூடாது. ஏன்னா மனுஷன் என்ன பண்ணிட்டா ஆல்ரெடி? நான் என்ன பண்ணிட்டேன் ஆல்ரெடி? சிலுவையிலே அறையப்பட்டுட்டேன், நான் செத்துட்டேன். நான் இப்ப பிழைத்திருக்கிறது யாரு? எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பிழைத்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள பிழைத்திருக்கிறது. அப்ப பிழைத்திருப்பது நான் அல்ல, ஒரு மனுஷனால இது கூடாதது. இந்த உபதேசம் மனிதனால் கூடாதது. ஆனால் உங்களுக்குள்ளே வாழக்கூடிய கிறிஸ்துவனாலே, உங்களுக்குள்ளே வாழக்கூடிய பரிசுத்த ஆவியினாலே, உங்களுக்குள்ளே வாழக்கூடிய தெய்வத்தினாலே எல்லாம் கூடும். அவருடைய சித்தத்தை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவை கொண்டு அவர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். நீங்க என்ன பண்ண? உங்களை விட்டு கொடுக்க மட்டும் போதும். உங்களை விட்டு கொடுத்தா போதும். ஆண்டவரே நீங்க நடத்துங்க, நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை பாக்குறேன், இது எல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா எல்லாமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே. காலையில ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த நாள் உங்க நாள், உங்க சித்தத்தை நாங்க நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது. உனக்கு பிடிக்காத இடத்துல நான் போய் நிக்க கூடாது. எலியாவே உனக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. எல்லா இடத்துலயும் உங்க சித்தம் மாத்திரமே நான் செய்யணும். அல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வழி நடத்துவார். நீங்க போக வேண்டியதில்லை, நீங்க ஓட வேண்டியதில்லை. தேவன் சொல்றாரு, என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருடைய நுகத்தை? அவருடைய நுகத்தை. அவருடைய நுகம் இலகுவானது, அவருடைய நுகம் மென்மையானது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய சுமை உங்களை கொண்டு இந்த உலகத்தில் அவர் செய்ய வேண்டிய திட்டம் வந்து ரொம்ப மென்மையானதுதான். நீங்க உங்களை விட்டு கொடுத்தால் போதும், அவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். நீங்க சுமக்க வேண்டியதில்லை, அவர் சுமப்பார். அல்லேலூயா. அப்ப உங்களை கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு தேவனால் கூடும், மனுஷனால் கூடாது. ஆமென். உங்களால கூடாது, உங்களுடைய சுயத்தினால முடியாது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாம்சத்தினால முடியாது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரால, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தினாலே, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவனாலே சகலவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. டெய்லி உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்குன்னா, இந்த நாள்ல என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீர்களோ அந்த திட்டத்தை, உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் இந்த நாள்ல நான் செய்யணும். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது எல்லாமே அவர் பாதையில கொண்டு போவாரு. இந்த உலகத்துல வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னாடி கடந்து வரும். ஆமென். நீங்க உங்க ஆசீர்வாதத்தை தேடிக்கு போக வேண்டியதில்லை, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை தேடி நீங்க ஓட வேண்டியதில்லை. நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருந்தால், தேவனுடைய இந்த ராஜ்யத்துக்கு நேராக நீங்கள் கடந்து போகிறவர்களாக இருந்தால், இந்த உலகத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு பின்னாடி கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாதையில நம்மளை வழி நடத்துவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார்.